பாண்டியம் எங்க? வணக்கம் மக்களே, இன்னைக்கு எங்கே போயிட்டுருக்கோம் தெரியுமா? ஸோ நாயகன் ரிலீஸு நேராக மாமா இருந்தாருன்னா அலப்பறை பண்ணியிருப்பார். சரி, நம்ம ஃபேமிலிக்காக கமலா தேட்டரில் வந்து ஸ்பெஷலாக கூப்பிட்ருந்தாங்க. அதனால் போயிட்டுருக்கோம். ரொம்ப ரெடியா? நாங்கள் ரெடியாகி தூங்க போயிட்டோம். தூங்க போயிட்டீங்களா? நச்சுக்கிட்டா. ஆமாம், ஒரு அமைதியாக வேடிக்கை பார்த்துட்டு வர்றாரு. ஏன்னா நாங்கள் வந்து எனர்ஜி சேவ் பண்ணுறாங்க போய் ஊன்னு கத்துறதுக்கு. ஆமாம் என்னப்பா. ஸோ எஸ் சம்திங் வந்து இது நாயகன், தேவன் மகன், அன்பே சிவம் இந்த 3 படத்துக்காக தான் அப்பா ரீரிலீஸ் ரொம்ப கஷ்டப்பட்டார். நிறைய கேட்டுகிட்டே இருந்தார். கமல் சார்கிட்டே கேட்டார், சார் நாயகன் எப்போ போட போகிறீங்க, தேவர் மகன் எப்போ கொடுக்க போகிறீங்க அப்படின்னு. பார்த்தா இன்றைக்கி வந்து திருப்பியும் ரெஜெயின்ட் டீம்லேருந்து நாயகன் ரிலீஸ் பண்ணுறாங்க, ரீரிலீஸ் பண்ணுறாங்க. அப்போ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு கேட்டோன்னே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பட் ஆனால் அப்புறம் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. சரி ஓகே அப்படின்னு கமலா தேட்டர்லேருந்து விஷ்ணு பிரதர் வந்து நம்ம டிக்கெட் அலோகேட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அவர் பண்ண விஷயமும் எங்களுக்கு ரொம்ப என்ன சொல்கிறது எமோஷ்னல் டச்சாக கனெக்டாக இருந்ததுனால சரி ஓகே நம்ம நாயகன் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். ஏன்னா அதுதான் அப்பாவோட ஆசையும். நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி தலைவர் அங்கே 6:30 மணி 7 மணிக்கெலாம் போய் உட்காந்துருப்பார். எப்பயுமே அப்படி தான் ரீரிலீஸ்னால் அப்பா ரொம்ப சீக்கிரம் போயிட்டு ஃபுல்லாக செட்டப் எல்லாம் பண்ணுவார். அவருக்கு அது என்னன்னு தெரியல, கிரேஸாக இல்லை ஒரு விதமான பைத்தியமானு கூட தெரியாது. அந்த ஒரு ரீரிலீஸு கமல் சார் மேலே அவ்வளோ பிடிக்குன்றதுனால கண்டிப்பாக இப்போ நாங்கள் இப்போ 8 o'clock கிளம்புறோம்ல, அவர் கண்டிப்பாக 6:30 7க்கு இன்னத்துக்கு தேட்டருக்கு போயிருப்பார். ஸோ நான் அவருக்கு பின்னாடி போயிட்டுருக்கோம். பார்ப்போம் இன்றைக்கி எப்படி இருக்குது அப்படின்னு படத்தை. பேப்பர் ஷார்ட்டு தான். அதான் நான் அவருக்கு ஒரு சொன்னேன், எங்கள் அப்பா மட்டும் உயிரோடு இருந்தோம்னா இன்னைக்கு ரோபோ சங்கரை வச்சுட்டு ஒரு 20 படமாவது எடுத்துருப்பார். அந்த அளவுக்கு அவர்கிட்ட ஒரு கூட செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா போன வருஷம் விரும்பாண்டிக்கு எந்த அளவுக்கு கோலாகலமாக இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு நாயகன் வந்து நிறைய கோஇன்சிடென்ட்ஸ் எல்லாம் தாண்டி எல்லாருமே எங்களோட ஃபேமிலி தான். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா கமலா தேட்டர் வந்து எங்கள் தேட்ரு. ஐயா இருந்த டைம்லேருந்து எங்களுக்கு தெரியும் அப்பா எவ்வளோ க்ளோஸ்ன்னு தெரியும். அண்டு திருப்பியும் கணேஷ் அங்கிளும் விஷ்ணு பிரதரும் சேர்ந்து இப்படி ஒரு விஷயம் அப்பாவுக்கு இன் ரிட்டனாக செய்கிறாங்கன்றப்ப எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியாக ஹாப்பியாக இருந்துச்சு. நல்லா இருக்கீங்களா? நீங்கள் வந்து தான் எனக்கு வந்து அப்படியா ஆண்டி அங்கிளை வந்து ரொம்ப மிஸ் பண்றேன். அவங்க ஃபேமிலி அங்க இருக்காங்க. நான் அங்க போறேன். இப்ப நான் ஒரே நிமிஷம் அங்க போறேன்.
ஏன்னா கமலா தேட்டர்ல வந்து கமல் சார் படம்னா அது ரோபோவில் இருந்தா அது வேற லெவலா பண்ணுவாங்க. அதுக்கு நாங்க நினைச்சா கூட அந்த மாதிரி பண்ண முடியாது. ஆனா யாராலே பண்ண முடியாது. அது பேனருக்கு அவரே பாலாபிஷேகம் பண்ணுவாரு. புக்கிங் தொடங்கும் போது எனக்கு 10 டிக்கெட் கொடுத்துருந்து அவரே கார்டு எடுத்துட்டு வருவாரு. எனக்கு கமல் சாரோட புது படம் ரிலீஸ் ஆனாலும் சரி, இல்ல ஒரு படம் ரிலீஸ் ஆனாலும் சரி, ரோபோக்கள் வந்து அவ்வளோ ஸ்பெஷல். அவர் வந்து டிக்கெட் வாங்கினாலும் அவர் வந்து இங்க வந்து உட்கார்ந்து பார்க்க மாட்டாரு, நின்னுட்டு இருப்பாரு. கூப்பிடுவாரு, எல்லாமே பண்ணுவாரு. இந்த நேரத்துல நான் ரொம்ப மிஸ் பண்றேன். ஆனா எனக்கு தெரியும் நம்மளோட தான் இருக்காரு. உங்க எல்லாருக்கும் முன்னாடியும் அவர்தான் வந்து கேட்டிருப்பாரு. பாட்டு திரும்பி வருவாரு. நீங்க கேட்கறது என்ன பண்ணுவாரு? சீட்டுக்கு ஓடி அங்கே வந்து கேட்பாரு. ஸோ நான் கூப்பிட்டு நீங்க வந்தது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றிமா. ஐயா வரல, நீங்க வந்துட்டீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஐயா பார்க்க முடியல. கண்டிப்பாமா. பாரு விஷ்ணு மாமா போங்க. போ சரிங்களா? பாய் போறாரு. போ. அங்க பாரு. ஐஃபை கொடுத்துருங்க. ஆமா ஐஃபை கொடுத்துருங்க. Thank you. இந்த கூட பாருங்க. மாமா தெரியுது. மாமா ஐயாக்கு போகுது. இது எப்பயோ எடுத்தது. நிறைய போட்டோ. ரோபோங்க பார்த்தாலே ஸ்டார்டிங் பிகினிங் ஸ்டேஜ் இது. அதுக்கும் முன்னாடி ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு சேலத்துக்கு மதுரையில் இது வேலை பாப்பாவோட அண்ணன். இவர் தான் 3வது அண்ணன் சங்கர். ஐயாக்கு ரொம்ப க்ளோஸ். தாத்தா ரொம்ப க்ளோஸா இருக்கு. இவர்தான். இதுதான் பழைய படம் இருந்துச்சு, காமிச்சு. வரணும்ல. தாத்தா எப்படி செலிப்ரேட் பண்ணுறாரு. 2 நிமிஷம் அந்த வரேன். நிச்சயமா அடுத்து வந்து அவர் செலிப்ரேட் பண்ணலாம். அதே மாதிரி வீடியோஸ் வச்சிருக்கோமே ரெஃபரன்ஸ் காட்டுவோம்ல, இப்படிதான் அவங்க தாத்தா பண்ணுவாரு. மாமா பாய் போறாரு. புரியா? வரீங்களா? பாய் பாய். காலையில சீக்கிரம் எழுந்திரிச்சிட்டானா ரொம்ப எமோஷனலாக இருந்துச்சு இன்னைக்கு. மாமா இல்லாமல் பார்க்கறது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் அதே மாதிரி அஸ் யூஷுவல் கமல் சார்னாலே ஒரு டிக்ஷனரி. ஸோ அதில் இது ஒரு பெரிய சாப்டர் நாயகன் மூவி அப்படின்றது. என்ன வேரியேஷன்ஸ், என்ன மாதிரி லுக்கு பா மனுஷன் உலகநாயகன், உலகநாயகன் யூனிவர்சல் ஹீரோன்றாலே எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஸோ இன்றைக்கி நாளில் நாங்கள் ரொம்ப எங்கள் மாமா மிஸ் பண்ணோம். ஸோ அது ஒன்று தான். எஸ், அவரோட ஸ்டைலில் செலிப்ரேஷன் எல்லாமே மிஸ்ஸிங். அண்ட் அதான் நான் சொல்லிட்டு இருந்தேன், எல்லார் விசிலும் கேட்குது, எங்கள் அப்பா விசில் மட்டும் இங்கே கேட்க மாட்டேங்குது. அவர் ரொம்ப வித்தியாசமாக அடிப்பார். அப்பா லென்த்தாக அடிப்பார். ஒரு 30 செகண்ட்ஸ் 1 மினிட் கண்டினியூஸாக அடிப்பார் விசில். ஸோ அந்த விசில் மட்டும் எனக்கு கேட்க மாட்டேங்குது. பட் எல்லார் விசில் எல்லாரும் ஆரவாரமும் கேட்டுகிட்டே இருக்குது. பட் எனிவேஸ் இப்போ மேலே இருந்து ஹாப்பியாக இருப்பார். அண்ட் இப்போ அந்த படம் பார்க்கும்போது நிறைய நாஸ்டாலஜிக்காக நிறைய விஷயம் கனெக்ட் ஆகுது. நானும் அவர் பேசினதாக இருக்கட்டும், இதில் நிறைய சீன் வந்து நாங்கள் டேரெக்டாக ரீக்ரியேட் பண்ணுவோம் வீட்டில். அவரோட நாயகனில் சொல்லுவார்ல, உனக்கு என்னம்மா உன் அப்பா வந்து உன்னை வசதியாக வளர்த்துட்டான், நாங்கள் அப்படிலாம் வளரல, அந்த சீனாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் அவனை நிறுத்த சொல்ல, நான் நிறுத்தலை சொல்ல, நான் அப்போ சொல்லுவேன், நான் அப்போ சொல்லுவேன் என்னப்பா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு. நீ இப்படி பண்ணுறல, உங்கள் அம்மாவை நிறுத்த சொல்லு, நான் நிறுத்துறேன். உன் மாப்பிள்ளை இப்படி பண்ணார்ல, அவர் நிறுத்த சொல்லு, நான் நிறுத்துறேன். அந்த மாதிரி நிறைய சீன்ஸ் வந்து வீட்டில் நாங்கள் ஃபன்னாக பண்ணுவோம். அது எல்லாமே ரீக்ரியேட் ஆகும்போது ஒரு மாதிரி இருக்குது. பட் மிக்ஸ் த எமோஷன்ஸ். அவங்க சொன்ன மாதிரி கமல் சார் உலக நாயகன் ஃபார் அ ரீசன், அது வந்து மாற்று கருத்தே இல்லை. ஸோ இப்போயுமே படம் ஓடிட்டுருக்கு. நான் அப்புறம் ஷூட் கிளம்பணும். ஸோ அதனால் அம்மா வீட்டில் எல்லாருமே இருக்காங்க. ஸோ நாங்கள் அப்புறம் மட்டும் ரிலீவ் ஆகிறோம். ஐ ஹோப் இந்த வீடியோவும் உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறோம். நன்றி மக்களே. பாய் பாய்.